இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சூப்பர்ண்ணே, வண்டி புதுசா மாறிடுச்சுண்ணே. அண்ணே சூப்பர்ண்ணே, வேற லெவல். நீங்க சைக்கிள் புதுசாயிருச்சு. அண்ணே இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? தமிழ் பாப்பா இதெல்லாம் தெரியாம உள்ள அப்செட்டா அழுதுகிட்டே இருக்கான். தமிழ், இப்ப எதுக்காக நீ அழற? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நம்ம எதிர்பார்க்கிற விஷயம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுதான் லைஃப். ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சா லைஃப்ல திரும்பி பார்க்கறதுக்கு சந்தோஷமான விஷயம்லாம் குறைஞ்சிரும். தமிழ், நம்மளை சுத்தி எது நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண இந்த வயசுல இருந்தே நீ கத்துக்கணும். நீ அதை ஆதித்யாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி அழறனால எதுவுமே மாறாது. நம்ம தான் அதை மாத்தணும். எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கு தமிழ். நமக்கு சொந்தமான விஷயம் எதையும் யாராலையும் நம்ம கையில இருந்து தட்டி பறிச்சுட்டு போக முடியாது. சந்தோஷங்கிறது எப்பவும் நமக்குள்ளேயே இருக்கணும். அதை வெளியில தேடவே கூடாது. இந்த சைக்கிள் உடைஞ்சு போனதுக்கு நீ அழுதனா நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு அர்த்தம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற ஒரு போல்டான பொண்ணா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை நாம நினைச்ச மாதிரி சரி பண்ண முடியும். அதுக்கு நமக்கு தேவை தன்னம்பிக்கை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அது புரிஞ்சாலே லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். உன்னால பேச முடியாம இருக்கு, ஆனா அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நீ அப்படியே இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான் நம்ம யாருன்னு நமக்கே தெரிய வரும். நீ பேசணும். நானும் உங்க அம்மாவும் எந்த சூழ்நிலையிலையும் உன் கூட இருப்போம். இது ஆரம்பம் தான் தமிழ். நீ பெருசா ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும்.